படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தேன். அதோட இதுவும் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ன இருந்துச்சுப்பா? ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அவர் பீட் பண்ணவே யாரும் முடியாது. சூப்பராக இருக்கு படம். படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. லஞ்சத்தை பற்றி தான், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபேமிலியில் தனிப்பட்ட முறையில் அதை இது பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்குது. பொதுவாக அது வந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நல்லா இல்லைன்னா நிறைய காமெடி எதிர்பார்ப்பாங்க, பாட்டு எதிர்பார்ப்பாங்க. பாட்டு கம்மியாக இருக்குது, காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லவ் ஸ்டோரியெல்லாம் இல்லைல்ல. அதனால இப்போ ஜென்ரேஷனுக்கு அதுக்கு ஒரு மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு. இந்தியா நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்தால். ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். நல்லா புரிஞ்சு நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபைட்லாம் சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபேமிலியோட படம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டோம். நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். நல்லா இருந்தது. அதான் வயசாயே நல்லா நடிச்சிருக்கேன். என்ன மெசேஜ் அது நீங்க பாருங்க, உங்களுக்கு தோணும். அவங்களுக்கு எனக்கு தெரியல. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மூவி அது மட்டும் நான் சொல்றேன். ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. பார்க்குற மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தது இல்லை, ஸோ ஐம் நாட் ஷுர், பட் தென் ஐ லைக் திஸ். இட்ஸ் நைஸ். நல்லா இருந்தது. ஆமாம். தி ஃபர்ஸ்ட் அந்த கதை அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. விச் சாங்ஸ் இட் வாஸ் குட். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட எங்கள் ஏஜுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நல்லா இருக்குப்பா. ஃபேமிலியோட தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதை விட இது நல்லா தான் இருக்கு. ஓகே. அவரு இது சூப்பரா தான் இருந்தது. பார்ட் 1 பயங்கரமா இருந்துச்சு. பார்ட் 2 கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது. பார்த்துட்டேன், சண்டே தான் பார்த்தேன். சாங்ஸ் ரொம்ப இல்லை, ஒன்னாட்டு தான் வந்து படம் ஓகே தான். அதான் வந்து என்ன இந்தியன் பார்ட் 1 வந்து நல்லா இருந்துச்சு. பார்ட் 2ல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்து எமோஷனல் டெப்த். ஆனா அனிருத் மியூசிக் ஓகே தான். ரஹ்மான் மியூசிக் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த படத்துல வந்து நல்லா கமல் வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்தியன் பார்ட் 3 வந்து வெயிட் பண்றோம். சித்தார்த்தோட கேரக்டர் வந்து சித்ரா ஒரு கேரக்டர் இருக்கு. அவ வந்து கரப்ஷன் இதை ஸ்டாப் பண்ணோம். அது ஒரு இது அது அவங்க சித்ரா ஒரு ஆக்ட் இருக்கிற கேரக்டர். அவ கரப்ஷன் ஒரு பார்க்கிங் டாக் அது கூட இது பண்ணா அது நல்லா இருக்கும். பாருங்க, ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க மாட்டேன். சோ அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. Fine, okay. As usual தான், no corruption. அதான் அந்த மெசேஜ். நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா? அது ஒருத்தவங்களோட ஒப்பீனியன். வாட்சபிள் தான். ஐ திங்க் இந்தியன் 3 வில் பி ஃபார் பெட்டர் பிகாஸ் பீரியாடிக் எல்லாம் அதில் தான் காமிப்பாங்க. 1947 என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு. ஐ ஹோப் இட் வில் பி a good film. Indian 3 will be watchable, I think. Sure, why not? Okay. But Indian 1ல அந்த ஸ்டேஜுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வாஸ் ஃபார் பெட்டர். இந்த அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே வாட்சபிள். இந்தியன் 1 மாதிரி இல்லை.
பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்தது டிசப்பாயிண்ட் தான். நிறைய கிராஃபிக்ஸ் தான் தெரியுது, தலைவரோட நடிப்பு இல்லை. பிரம்மாண்டம் வேற, கிராஃபிக்ஸ் வேற. ஸோ அது அந்த அளவுக்கு பார்க்கலாம் படம். படம் நல்லா இருந்தது. பட் ஏதோ ஒரு சின்ன லேக் இருக்க மாதிரி இருந்தது, லைட்டா அங்கங்க லேக் இருக்க மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி ஃபுல் அரசியல் கண்டென்ட்டுங்க, ஃபுல்லாவே படம் ஃபுல்லாவே இதுதான். முக்கியமா விவேக் சார் ஏஐல கொண்டு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரியலே அவரோட பாடி லாங்குவேஜஸ், அவர் அந்த கண்ணு இது பண்றது, அந்த பெருசாக்குறது, அதெல்லாமே நம்ம விவேக் சார் இழந்துட்டோங்கிறத காட்டாம புதுசா நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வந்ததுல ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுதான் பார்ட் 1ல எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் என்னதுன்னா, பார்ட் 1ல வந்து அவர் ரொம்ப சைலண்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு, நிறைய சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இதா இருந்தது. இதுல வந்துட்டு எப்படின்னா எனக்கு அந்த சைலண்ட் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு. ஏன்னா அவரோட பார்ட் 1ல பிளஸ் அதுதான். ஆக்சுவலி பையன் நல்லா பேசிட்டே இருப்பான், அப்பா வந்து பண்றவர் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரு. இதுல வந்து இவர் அதிகமா பேசுற மாதிரி இருந்தது. ஒருவேளை டெக்னாலஜிக்காண்டி இது பண்ணிருக்காங்களான்னு தெரியல, பட் ரொம்ப டைலாக்ஸ் பேசுன மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. மியூசிக் ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா பார்ட் 3 அதாவது இந்தியன் 2024க்கான செம்ம லீடு கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப வைப் பயங்கரமா இருந்தது.